Good evening, all. Good Good evening, evening, ma'am. ma'am. Yeah, good Good evening. evening, ma'am. Ma'am. Good evening, ma'am. Yeah, okay. Defense of start பண்றேன். Defense of poesy. இது யாரோட work? Good evening, all. Good evening. John Defense of Shelley. super. Philip Sidney, right? So Defense of Poesy by Philip Sidney. இது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1595. Yeah, super. 1595. So Defense of Poesy னும் சொல்லலாம், Apology for Poetry அப்படின்னு சொல்லலாம். 1595ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இதே இயர் 1595ல ஸ்பென்சரோட ரெண்டு மேஜரான ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். Epithalamian and Amortic. சூப்பர் மேம். எபித்தலாமியன், அமரட்டி ரெண்டுமே 1595ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சிட்னியோட சார் ஏதாவது கேட்டீங்களா? ஓகே. ஸோ சிட்னி ஓகே. ஸோ சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில ஒரு பர்டிகுலரா ஒரு ரெண்டு பொயட்ரிய மென்ஷன் பண்ணி பொயட்ரினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாரு. எந்த ரெண்டு போமை மென்ஷன் பண்ணியிருப்பாரு டிஃபென்ஸ் ஃபார் பொயட்ரியில? ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஒரு போம் வந்து ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், செகண்ட் போம் வந்து த மிரர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டையும் மென்ஷன் பண்ணி பொயட்ரினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாரு. சிட்னி எந்த ஒர்க்லனா டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி, ரைட்? அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி எந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா எழுதியிருப்பாரு? School of Abuse. Stephen Gosson. Yeah, super. School of Abuse. Yeah, super. Stephen Gossenoட The School of Abuse அப்படிங்கிற ஒர்க்குக்கு. அண்ட் இந்த ஒர்க் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1579. சூப்பர் மேம், சூப்பர். 1579. அண்ட் இதே இயர்ல மறுபடியும் ஸ்பென்சர் வந்து தன்னோட பொயட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எந்த ஒர்க்? இம்மெரிட்டோ அப்படின்னு சைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஸோ இம்மெரிட்டோன் சைன் பண்ணி 1579ல இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். சேம் இயர் ஸ்டீஃபன் காசனோட த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் குளோப் தியேட்டர், ரைட்? ரொம்ப ஃபேமஸான ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குளோப் தியேட்டர் எந்த வருஷம் பில் பண்ணாங்க? 1609. No ma'am. 1599. 1599. ஓகே. ஸோ 1599ல த குளோப் அப்படிங்கிற தியேட்டர் வந்து பில் பண்ணாங்க. அண்ட் இதே இயர் 1599ல தாமஸ் டெக்கர் தன்னோட ஃபேமஸான ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். தாமஸ் டெக்கர் ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே, ரைட்? ஸோ ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே 1599ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே வருஷம் தான் இந்த குளோப் அப்படிங்கிற தியேட்டர் பில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே வருஷம் ஸ்பென்சர் இறக்கவும் செஞ்சிருப்பாரு. ஓகே, 3 ஈவெண்ட்ஸ் 1599. ரிப்பீட் பண்றேன். குளோப் பில் பண்ணியிருக்காங்க, ஸ்பென்சர் இறந்து போயிருக்காரு, தாமஸ் டெக்கரோட ஃபேமஸ் ஒர்க் ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். வர்ஜினியா உல்ஃப் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து மிஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒர்க்? அவங்களோட கண்டெம்பரரி தான், அவங்களும் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தன்னோட ஒர்க்லலாம். யா, சூப்பர் மேம். யுலிசஸ். ஸோ யுலிசஸ் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். இந்த ஒர்க்கை தான் வர்ஜினியா உல்ஃப் வந்து இட்ஸ் அ மிஸ் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் யுலிசஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1922. சூப்பர் மேம், 1922. ஸோ இதே வருஷத்துல இன்னும் சில ஒர்க்ஸ்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும் இல்லையா? T.S. Eliot Wasteland. T.S. Eliotோட வேஸ்ட்லேண்ட். Criterion. ஜான்ஸ் கேல்ஸ்வர்தியோட. மேம் ரிப்பீட் பண்ணுங்க. T.S. Eliotோட Criterion வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. சூப்பர் மேம், சூப்பர். மேகசின் கிரைட்டீரியான், அந்த மேகசினும் 1922ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எப்போ எண்ட் ஆயிருக்கும்? பிகினிங் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். 1939.
ஓ மேம் 1939 பிகினிங் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார் 1939 அந்த வருஷம் கிரைட்டீரியான் மேகசின் வந்து எண்ட் ஆயிருக்கும் 1922ல பிகின் பண்ணியிருப்பாரு. ஸோ டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட், டிஎஸ் எலியட்டோட மேகசின் தி கிரைட்டீரியான், தென் யுலிசஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும், அண்ட் தென் ஜான் கேல்ஸ்வர்த்தியோட ஃபார்சைட் சாகா, ரைட்? ஸோ அதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் ஃபார்சைட் சாகா இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் அது எல்லாமே. நம்ம இதுல வந்து எத்தனை இன்டர்லூட்ஸ் இருக்கும்? Two interludes. சூப்பர் மேம், சூப்பர். 2 இன்டர்லூட்ஸ் இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ வெர்ஜினியா உல்ஃப் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வெர்ஜினியா உல்ஃப் வந்து மிக்கேல் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரோட நாவல்ல ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாங்க, ரைட்? ரிப்பீட் பண்றேன், வெர்ஜினியா உல்ஃப் வந்து மிக்கேல் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரோட நாவல்ல ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாங்க. அண்ட் இந்த நாவலுக்கு புலிட்சர் பிரைஸும் கிடைச்சிருக்கும். எந்த நாவல் அது? கேன் யூ கெஸ் த டைட்டில்? ஓகே, நான் க்ளூ கொடுக்குறேன். வெர்ஜினியா உல்ஃபோட ஒர்க் மிஸ்ஸஸ் டாலவே நமக்கு தெரியும். ஸோ பப்ளிஷ் ஆகும்போது தான் அதுக்கு மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை எழுதிட்டு இருக்கப்ப வேற ஒரு டைட்டில் தான் வெர்ஜினியா உல்ஃப் வந்து வச்சிருப்பாங்க அந்த மிஸ்ஸஸ் டாலவேக்கு. ஓகே, ஆன்சர் வந்து த ஆர்ஸ், HOURS, த ஆர்ஸ். ரிப்பீட் பண்றேன், மிக்கேல் கன்னிங்ஹாம் த ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. அண்ட் இதுக்காக புலிட்சர் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க 1999ல. ஓகே, ஸோ இந்த ஒர்க்ல வெர்ஜினியா உல்ஃப் வந்து ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராபின்சன் க்ரூசோ ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இது யார் எழுதுனா? யாரோட ஒர்க்? Daniel Defoe. யா, சூப்பர் சூப்பர், ஆல் ஆஃப் யூ. ஸோ பிகினிங் ஆஃப் நாவல் அப்படின்னு நம்ம நாவலை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஃபர்ஸ்ட் டேனியல் டீஃபோவோட ராபின்சன் க்ரூசோ தான் மைண்டுக்கு வரும். இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? (1719) 1719ல ராபின்சன் க்ரூசோ வந்து டேனியல் டிஃபோ பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த நாவலை பேஸ் பண்ணி ஜேஎம் கோட்ஸி வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. Super ma'am, super. FOE. So 4 by J.M. Coetzee, it's a retelling of Daniel Defoe Robinson Crusoe. And J.M. Coetzee பத்தி பேசும்போது அவர் நோபல் லாரேட் அப்படிங்கிறது தெரியும். எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாரு? சூப்பர் மேம், சூப்பர். 2003ல நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாரு ஜேஎம் கோட்ஸி. அண்ட் ஜேஎம் கோட்ஸியும் மேன் புக்கர் பிரைஸ் வந்து 2 தடவை ரிசீவ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். எந்த ஒர்க்ஸ்க்காக ரிசீவ் பண்ணிருப்பாரு? Disgrace and the life of Michael. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டிஸ்கிரேஸ், தென் லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மிக்கேல் கே. ஸோ இந்த 2 ஒர்க்குக்காக மேன் புக்கர் பிரைஸ் அவார்ட் 2 தடவை ரிசீவ் பண்ணிருப்பாங்க ஜேஎம் கோட்ஸி. இதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம 2 தடவை ரிசீவ் பண்ண ஆத்தர்ஸ்லாம் பார்த்தோம். கேன் யூ நேம் எனி two ரைட்டர்ஸ்? Hilary Mantel, J.G. Farrell, சூப்பர் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஹிலாரி மாண்டல், தென் மார்கரெட் ஆட்வுட், ஜேஜி ஃபேரல், ஜேஎம் கோட்ஸி, இன்னொருத்தங்க இருக்காங்க, பீட்டர் கேரி. ஸோ இந்த 5 பேரும் சூப்பர், பீட்டர் கேரி. ஸோ இந்த 5 பேருமே 2 தடவை மேன் புக்கர் பிரைஸ் அவார்ட் வந்து வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த 5 பேர்ல ஒரு பர்டிகுலர் விமன் ரைட்டர் ஜாயிண்ட் மேன் புக்கர் பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். யார் அந்த ரைட்டர்? Margaret Atwood. சூப்பர், மார்கரெட் ஆட்வுட். அண்ட் இவங்களோட சேர்ந்து அந்த மேன் புக்கர் பிரைஸை ரிசீவ் பண்ண இன்னொரு ரைட்டர் யாரு? Bernardine Everasto. சூப்பர் மேம், சூப்பர், பெர்னடைன் எவரெஸ்டோ. ஸோ இவங்க மார்கரெட் ஆட்வுட் அண்ட் பெர்னடைன் எவரெஸ்டோ 2 பேருமே சேர்ந்து 2019ல மேன் புக்கர் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ 4 பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதோட மேஜர் கேரக்டர் யார் அப்படின்னா சூசன் பார்டன். இவங்க தான் இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ ராபின்சன் க்ரூசோ எப்படி ஒரு ஐலாண்ட்ல தனியா தவிச்சிட்டு இருப்பாரு, ஸோ அதே மாதிரி இவங்களும் ஒரு ஐலாண்ட்ல வர வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ சூசன் பார்டன் அந்த ஐலாண்ட்ல ராபின்சன் க்ரூசோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே 2 பேரை மீட் பண்றாங்க. ஸோ இந்த 3 பேருக்கும் இடையில தான் இந்த நாவல் வந்து ரிவால்வ் ஆகும். ரிப்பீட் பண்றேன், சூசன் பார்டன் அண்ட் இதுல வரக்கூடிய இன்னும் 2 கேரக்டர்ஸ் க்ரூசோ அண்ட் ஃப்ரைடே.
ஸோ இது இது வந்து ராபின்சன் க்ரூசோட ரீடெல்லிங் ஃபோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரியே அடிக்கடி கேட்டது தான், ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஜே நாயரோட ரீடெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நாவலை சொல்லலாம்? இதெல்லாம் ப்ரீவியஸா White Sargasso ரேபிட் ஃபயர்ல Sea. பார்த்ததுதான். Mad Woman in the Jean Attic. Rice. நாவல் கேட்டேன். ஸோ த ஆன்சர் இஸ் த ஒயிட் சர்கோசா சி பை ஜீன் ரைட். இப்போ இதுவே கிரிட்டிக்கல் பீஸ் அப்படின்னா த மேட் விமன் இன் த ஆட்டிக் பை சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் யூசன் கியூபா. இதோட இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும், இந்த கிரிட்டிக்கல் பீஸ் மேட் விமன் இன் த ஆட்டிக்? 1979. சூப்பர் 1979. ஒரு 100 years பேக் போனா 1879 ஒரு ஒர்க், மேஜரான ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் எஸ்டர்டே கிளாஸ்ல. Daisy Miller. சூப்பர். டெய்ஸி மில்லர். ஆத்தர்? Henry James. சூப்பர், ஹென்ரி ஜேம்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரியே ஒரு கிளாசிக்கல் டேல் பியோவுல்ஃப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு டேல் தான். இந்த பர்டிகுலர் டேலை ரீடெல் பண்ற மாதிரி ஒரு நாவல் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. நாவலோட டைட்டில் என்ன? ஹூ இஸ் த ஆத்தர்? க்ளூ கொடுக்குறேன். இந்த பியோவுல்ஃப்ல வரக்கூடிய மான்ஸ்டர் அவங்க தான், அந்த நேம் தான் இந்த நாவலுக்கு டைட்டில். Grendel. கரெக்ட் சார், சூப்பர். கிரெண்டல். ஸோ கிரெண்டல் பை ஜான் கார்ட்னர். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் தான் ரீடெல்லிங் ஆஃப் கிளாசிக்கல் டேல் பியோவுல்ஃப். இந்த ஒர்க் 1971 பப்ளிஷ் ஆயிருக்கும். 1971 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ஃபார் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்து மூவ் பண்ணலாம். வர்ஜினியா வுல்ஃப் எந்த ஒரு ஒர்க்கை மிஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க? Ulysses. By James Joyce. சூப்பர். யுலிசஸ் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். எந்த வருஷம் இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1922. 1922. அண்ட் இதுல டிஎஸ் எலியட் எஸ்டாப்ளிஷ் பண்ண மேகசினோட நேம் இதே வருஷத்துல? Criteria. த கிரைட்டீரியான். அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி, இதுல 2 போம மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தான் போயிட்ரி இருக்கணுங்கிற மாதிரி சிட்னி வந்து கோட் பண்ணிருப்பாரு. எந்த 2 போயிட்ரி? The Mirror of Magistrates, The Shepherd's Calendar. சூப்பர். மிரர் ஆஃப் மெஜிஸ்ட்ரேட்ஸ், த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். இது ஒரு நெட் கொஸ்டின் தான். த மிரர் ஆஃப் மெஜிஸ்ட்ரேட்ஸ், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். தென் ஸ்டீஃபன் காசன் எந்த வருஷம் ஸ்கூல் ஆஃப் அபியூஸை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? 1579. சூப்பர், 1579. ரைட். ஸோ இதே வருஷத்துல இன்னொரு ரைட்டரோட போம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். Spencer Shepherd Calendar. யா, எந்த நேம்ல சைன் பண்ணி இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Emerito. யா, சூப்பர், எமெரிட்டோ. தென் தாமஸ் டெக்கரோட ஷூமேக்கர்ஸ் ஹாலிடே எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1599. சூப்பர், 1599. தென் உல்ஃப் வந்து, அதாவது வர்ஜினியா உல்ஃப் வந்து ஒரு கேரக்டரா மிக்கேல் கனிங்ஹாம் அப்படிங்கிறவரோட நாவல்ல வந்து அப்பியர் ஆவாங்கன்னு பார்த்தோம். நாவலோட டைட்டில்? The Horse. ஓகே, சூப்பர், த ஆர்ஸ். அண்ட் இத ஒரு டைட்டிலா வந்து பிகினிங் டைட்டிலா வர்ஜினியா உல்ஃப் வந்து தன்னோட ஒர்க்குக்கு வச்சிருப்பாங்க. எந்த ஒர்க்குக்காக பிகினிங் டைட்டிலா த ஆர்ஸ் அப்படின்னு வர்ஜினியா உல்ஃப் வச்சிருப்பாங்க? Mrs. Dalloway. சூப்பர், மிஸ்ஸஸ் டாலவே. ரைட். எந்த ரைட்டர் 2003 நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாங்க? J.M. Coetzee. J.M. Coetzee. சூப்பர், ஜேஎம் கோட்ஸி. யா. கிரெண்டல், இட்ஸ் a retelling of Beowulf அப்படின்னு பார்த்தோம். இதோட ஆத்தர்? John Gardner. John Gardner. சூப்பர் சார், சூப்பர். ஜான் கார்ட்னர். சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். ஸோ வில்லியம் மேக்பிஸ் தாக்ரே பத்தி தெரியும். ஸோ இவரோட சுடோனம், நிறைய சுடோனம் வச்சிருப்பாரு. ஏதாச்சும் ஒரு சுடோனம் சொல்ல முடியுமா? Fitzwoodle. சூப்பர். ஜார்ஜ் சேவேஜ் ஃபிட்ஸ்வூடில். ஜார்ஜ் சேவேஜ் ஃபிட்ஸ்வூடில். இட் இஸ் a pseudonym of வில்லியம் மேக்பிஸ் தாக்ரே. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 சுடோனம் சொல்றேன். மிக்கேல் ஏஞ்சலோ டிட்மாஷ், சார்ல்ஸ் ஜேம்ஸ் எல்லோ பிளஷ். இது 2மே மேக்பிஸ் தாக்ரேயோட சுடோனம் தான். ரிப்பீட் பண்றேன். மிக்கேல் ஏஞ்சலோ டிட்மாஷ், சார்ல்ஸ் ஜேம்ஸ் எல்லோ பிளஷ், ஜார்ஜ் சேவேஜ் ஃபிட்ஸ்வூடில். இது எல்லாமே தாக்ரேயோட சுடோனம். தென் சக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து சுடோனம் வச்சிருப்பாரு. சக்கி ஆர் சாக்கி, SAKI. எந்த ரைட்டரோட Munro. சுடோனம் இது? H.H. Munro.
சூப்பர். ஹெக்டர் ஹியூக் முன்ரோ. HH முன்ரோ. ஹெக்டர் ஹியூக் முன்ரோவோட சுடோனம் சக்கி. The Fortunate Mistress. Next question. The Fortunate Mistress. இந்த ஒர்க் இது வந்து ஒரு சப்டைட்டில். எந்த ஒர்க்கோட சப்டைட்டில் இது? The Fortunate Mistress. இப்ப கூட அந்த ரமாலா ரைட்டரை பத்தி பார்த்தோம். மேம் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல மேம் ரொமாலான்னு சொல்லி ரொக்ஸானா பை டேனியல் டீஃபோ. ஓகே ஓகே. ரொக்ஸானா பை டேனியல் டீஃபோ. அதோட சப்டைட்டில் தான் த ஃபார்ச்சுனேட் மிஸ்ட்ரஸ். அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில். நிறைய ஒர்க்குக்கு அண்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு இருக்கும். சார்ல்ட் பிராண்டோட ஒரு ஒர்க்குக்கு வந்து சப்டைட்டில் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. யா சூப்பர் சூப்பர் மேம். ஜே நாயரோட சப்டைட்டில் வந்து அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இதுக்கு இன்னொரு சப்டைட்டிலும் இருக்கு, அ டேல். இதே மாதிரி இன்னொரு ஒர்க்குக்கும் 2 சப்டைட்டில் பார்த்தோம். அ பென் அண்ட் பென்சில் ஸ்கெச்சஸ் ஆஃப் Vanity Fair. வேனிட்டி ஃபேர். சூப்பர். அதை கம்ப்ளீட் பண்றீங்களா? பென் அண்ட் பென்சில் ஸ்கெச்சஸ். Sketches of English Society. தேங்க்யூ மேம். பென் அண்ட் பென்சில் ஸ்கெச்சஸ் ஆஃப் இங்கிலீஷ் சொசைட்டி. தென் அ நாவல் விதவுட் அ ஹீரோ. இது ரெண்டுமே சப்டைட்டில் ஆஃப் வேனிட்டி ஃபேர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். த டூ நேஷன். இது எந்த ஒர்க்கோட சப்டைட்டில்? பெஞ்சமின் டிஸ்ரேலி டூ நேஷன். யா சூப்பர். பெஞ்சமின் டிஸ்ரேலியோட ஒர்க் டூ நேஷன்ஸ். சிபில் அப்படிங்கிற ஒர்க்கோட சப்டைட்டில் தான் டூ நேஷன்ஸ். பெஞ்சமின் டிஸ்ரேலியோட ஒர்க் சிபில் அண்ட் அதோட சப்டைட்டில், அந்த ஒர்க்கோட சப்டைட்டில் வந்து டூ நேஷன்ஸ். அண்ட் இவர் ஒரு ட்ரிலாஜி எழுதியிருப்பாரு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரிலாஜி? பெஞ்சமின் டிஸ்ரேலி எழுதினது. அந்த ட்ரிலஜியோட ஒன் ஆஃப் த ஒர்க் தான் சிபில். யங் இங்கிலாந்து ட்ரிலஜி. யங் இங்கிலாந்து ட்ரிலஜி. இட் இஸ் ரிட்டர்ன் பை பெஞ்சமின் டிஸ்ரேலே. அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒர்க் தான் சிபில் ஆர் டூ நேஷன்ஸ். மிச்சம் இருக்கிற 2 ஒர்க்கும் சொல்றேன். கானிங்ஸ் பை, CONINGSBY, கானிங்ஸ் பை. செகண்ட் ஒர்க் வந்து சிபில். ஸ்பெல்லிங் ரிப்பீட் பண்ணுங்க. சார் கானிங்ஸ் பை ஸ்பெல்லிங் ரிப்பீட் பண்ணுங்க மாமா. யா ஷூர் ஷூர். CONINGSBY, கானிங்ஸ் பை. செகண்ட் ஒர்க் சிபில், SYBIL. தேர்ட் ஒர்க் வந்து டான்க்ரெட், TANCRED, டான்க்ரெட் ஆர் த நியூ குருசேட். டான்க்ரெட் அதோட சப்டைட்டில் த நியூ குருசேட். ட்ரிலஜி பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரிலஜி பத்தி கேட்குறேன். கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஐபிஸ் ட்ரிலஜி யாரோடது? ஐபிஸ், IBIS. சூப்பர் மேம் சூப்பர். அமிதாவ் கோஷ். அமிதாவ் கோஷோட ட்ரிலஜி நேம் ஐபிஸ் ட்ரிலஜி. சினு வாச்பியும் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. What is the name of the trilogy? African trilogy. Yeah, super ma'am. African trilogy by Chinua Achebe. Things Fall Apart, No Longer at Ease, Arrow of God. இது மூணுமே ஆப்பிரிக்கன் ட்ரிலஜில வரக்கூடிய ஒர்க்ஸ் தான். ஃபெமிலியரான ஒர்க்ஸ் தான் இல்லையா? தென் நம்ம ஜான் கேல்ஸ்வர்த்தி பார்த்தோம் இல்லையா? அவரோட ட்ரிலஜி வந்து ஃபார்சைட் சாகா ட்ரிலஜி. அதே மாதிரி கண்டகிராஸோட ஒரு ட்ரிலஜி பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? அவர் பிறந்த ஊர் தான் அதோட டைட்டில் கூட. சூப்பர் மேம் சூப்பர். டான்சிக் ட்ரிலஜி பை கண்டகிராஸ். டான்சிக் ட்ரிலஜி பை கண்டகிராஸ். வில்லியம் ஃபாக்னர் அவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. ட்ரிலஜியோட நேம் சொல்ல முடியுமா? Snobs trilogy. Snobs. SNOBS. Yeah, super ma'am. Snobs, SNOBS. Snobs trilogy by William Faulkner. So William Faulkner பத்தி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். As I Lay Dying, The Sound and the Fury, இந்த மாதிரி ஒர்க்லாம் எழுதியிருப்பாரு. இவரோட ஃபிக்ஷனல் டவுன் என்னது? Yaknapatava. Yaknapatava. So Yaknapatava, it is a fictional town of William Faulkner. டாம் பார்பர் ட்ரிலஜி. இது யாரோடது? யாரோட ட்ரிலஜி?
ஃபாரஸ்ட் ரெய்டு, REID. ஃபாரஸ்ட் ஸ்பெல்லிங் தெரியும் உங்களுக்கு? ரெய்டு REID. மேம் அந்த ஒர்க் நேம் திரும்ப ஈஸியானது தான். சொல்லுங்க சொல்லுங்க மேம். மேம். அந்த ஃபாரஸ்ட் ரைடோட ட்ரிலஜியோட ஒர்க் நேம் மேம். டாம் பார்பர் ட்ரிலஜி. TOM, Oh. டாம் பார்பர் ட்ரிலஜி. ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த நாவல்ல ஒரு ப்ரொலாக், ஒரு எபிலாக் இருக்கு. அண்ட் இந்த நாவலோட ரைட்டர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர், நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு, 2001ல ரிசீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த நாவல்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தாரா, அஜோதா, மிஸ்ஸஸ் துல்சி, தென் ஹனுமன் ஹவுஸ். விஎஸ் நேபாள். யா சூப்பர். விஎஸ் நேபாளோட எந்த நாவலோட டெஸ்கிரிப்ஷன் இப்ப பார்த்தோம்? ஒரு எபிலாக், ஒரு ப்ரொலாக், கேரக்டர்ஸ் தாரா, அஜோதா, மிஸ்ஸஸ் துல்சி, அண்ட் இதுல வரக்கூடிய ஹவுஸ் ஹனுமன் ஹவுஸ். யா சூப்பர் மேம், சூப்பர். எ ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ். எ ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் பை விஎஸ் நெய்பால். இவர் 2001ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு. இது அவரோட ஃபேமஸான ஒர்க்குன்னு தெரியும். இதுல ஒரு எபிலாக், ஒரு ப்ரொலாக் இருக்கு. அண்ட் இதுல வரக்கூடிய ஹவுஸ் நேம் வந்து ஹனுமன் ஹவுஸ். ரைட். இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிங்கரோட பிறப்பாரு அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். A bend in the river. இது யாரோட ஒர்க்? A bend in the river. யா சூப்பர் மேம், சூப்பர். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா விஎஸ் நெய்பால், அவரோட ஒர்க் தான் A bend in the river. இதே மாதிரியே A bend in the Ganges அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. A bend in the Ganges. A bend in the Ganges. சூப்பர் மேம். மனோகர் மல்குங்கார். மனோகர் மல்குங்கார். மல்குங்கார் ஸ்பெல் பண்றேன். MALGONKAR. மல்குங்கார். மனோகர் மல்குங்கார். ஸோ சேம் டைட்டில் பார்த்ததுனால இதே மாதிரி சேம் டைட்டில் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுல இருந்து சிலது கேட்குறேன். வெயிட்டிங் ஃபார் காடட் யாரோட ஒர்க்? சாமுவேல் பெக்கெட். சூப்பர். சாமுவேல் பெக்கெட். வெயிட்டிங் ஃபார் பார்பேரியன்ஸ் இது யாரோட ஒர்க்? ஜேஎம் கோட்ஸி. இப்ப பார்த்தோம் இல்லையா ஜேஎம் கோட்ஸி, அவரோட ஒர்க் தான் வெயிட்டிங் ஃபார் பார்பேரியன்ஸ். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா இது யாரோட ஒர்க்? RK நாராயணன். யா சூப்பர் மேம், RK நாராயண். வெயிட்டிங் ஃபார் லெஃப்ட் இது யாரோட ஒர்க்? கரெக்ட். கிளிஃபர்ட் ஓடெட்ஸ். கிளிஃபர்ட் ஓடெட்ஸ். ODETS. கிளிஃபர்ட் ஓடெட்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க் தான் வெயிட்டிங் ஃபார் லெஃப்டி. தென் ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இது யாரோட ஒர்க்? ஹெரால்ட் ப்ளூம். சூப்பர் மேம், ஹெரால்ட் ப்ளூம். இதே மாதிரி ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டுட்டேன். வேற கொஸ்டின் கேட்கிறேன். அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் இது யாரோட ஒர்க்? நார்த்ராப் ஃப்ரை. நார்த்ராப் ஃப்ரை. இதே மாதிரி அனாட்டமி ஆஃப் மெலன்கலி இது யாரோட ராபர்ட் work? பேட்டன். ராபர்ட் பர்ன்ஸ். சூப்பர். ராபர்ட் பர்டன். The anatomy of melancholy. The anatomy of wit இது யாரோட ஒர்க்? ஜான் லில்லி. யா சூப்பர் மேம், ஜான் லில்லி. anatomy of world இது யாரோட ஒர்க்? சாம்பல் வாட்சஸ். ஜான் டன். சூப்பர் மேம், சூப்பர். ஜான் டன். anatomy of world. ஓகே, இப்போ நான் சில ரைட்டர்ஸ் சொல்றேன், எந்த தியேட்டரோட அசோசியேட் ஆகுறாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. சாமுவேல் பெக்கெட், ஆர்தர் அடமோவ், யுஜின் இனஸ்கோ, ஜீன் ஜெனட், ஹெரால்ட் பிண்டர். இவங்க எல்லாருமே சூப்பர் மேம். இவங்க எல்லாருமே பிளே ரைட்ஸ் அண்ட் இவங்க தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் இதுல தான் அசோசியேட் ஆகுறாங்க. இந்த தியேட்டரோட தான் அசோசியேட் ஆகுறாங்கன்னு பார்க்க. ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக ஜேம்ஸ் ஜாய்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக ஜேம்ஸ் ஜாய்ஸ் 17 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. எந்த ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு? ஃபினிகன்ஸ் வேக்.
சூப்பர் மேம். ஃபினிகன்ஸ் வேக். ஃபினிகன்ஸ் வேக்குக்காக கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு ஜேம்ஸ் ஜாய்ஸ். இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, செகண்ட் வேர்ல்ட் வார் பிகின் ஆகிற வருஷம். ஸோ அதே வருஷம் தான் ஃபினிகன்ஸ் வேக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1939. சூப்பர் மேம், சூப்பர். 1939. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே 1939ல இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தோம். End of criteria. கிரைட்டீரியான் எண்ட் ஆகுறது. சூப்பர். கிரைட்டீரியானோட எண்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன் த ரோட், இது யாரோட ஒர்க்? ஒரு Jack பீட் Kerouac. மூமெண்டோட ரைட்டர். Jack. யா சூப்பர். ஜாக் கெரோக். ஜாக் கெரோக் இவர் வந்து பீட் ஜெனரேஷனை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அவரோட ஃபேமஸான ஒர்க் வந்து ஆன் த ரோட். Who is the inventor of long pen? Long pen, PEN, long pen. Who is the inventor of long pen? Superb, ma'am, superb. Margaret Atwood. Superb, superb, all of you. Margaret Atwood. ஓகே, ஸோ இப்போ நான் சில கேரக்டர்ஸ் சொல்றேன். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ராமா தான். எந்த ட்ராமா அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஹாம், க்ளோவ், நாக், நெல். 4 கேரக்டர்ஸ். ஹாம், க்ளோவ், நாக், நெல். சூப்பர் மேம். எண்ட் கேம். எண்ட் கேம் யாரோட ஒர்க்? சாமுவேல் பெக்கெட். சூப்பர், சூப்பர். சாமுவேல் பெக்கெட். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸுமே இந்த பிளேல இது எத்தனை ஆக்ட்ஸ் இந்த பிளேல ஆக்சுவலி? Yeah, super, ma'am, super. It's a 1-act play. Super. தேவகி கேரக்டர்ஸ் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. Sure, ma'am. Ham, HAMM, ham. Clove, CLOV, clove. Nag, NAGG, nag. Nell, NELL, nell. தேங்க்யூமா. Yeah, okay, ma'am. Prelude.